श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களான 156, 157 மற்றும் 158 சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கும். இந்த 3 ஸ்லோகங்களும் அதிகார பரிகிரக பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த பத்ததியில அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி நாம சென்ற வகுப்புல கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 155. பிராயேண ராம விரகாத் व्यतिता ததானீம் உத்சங்கமாஸ்ருதவதி தவராஜ்யலக்ஷ்மீஹி தாமேவ தேவி நனு ஜீவயித்தும் ஜலார்திராம் அங்கீச்சகார பவதி பரதோபநீதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 155வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தமாக இருந்தது அப்படின்னாக்கா, ஏ பாதுகாதேவி, ராமன் காட்டுக்கு புறப்பட்ட உடனே அயோத்தி என்ன சொல்லக்கூடிய ராஜலக்ஷ்மி மயக்கத்துல சாய்ந்துட்டா. அப்படி மயக்கமடைந்து சாய்ந்த அவள் உன்னுடைய மடி மீது வந்து சேர்ந்தாள். யாருடைய மடி மீது? பாதுகாதேவியின் மடி மீது வந்து சேர்ந்தாள். அந்த சமயத்துல பரதனானவன் உனக்கு என்ன பண்றானாக்கா, விசிறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாமரமாக வீசுகிறான். அந்த விசிறியின் ஈரம் மூலமாகவே ராஜ்யலட்சுமியான உன்னுடைய மயக்கத்தை தெரிய வைத்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்பரியமானது இருந்தது. அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம 156வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்லோகம் என்ன பாருங்க. வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசிதாரம் त्यक्त्वा பதாவணி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்வம். வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசிதாரம் त्यक्त्वा பதாவணி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்வம் அப்படிங்கிறதான இந்த 156வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ஏ ரங்கநாதனுடைய பாதுகையே, ராமன் என்ன பண்றான், தன்னுடைய தந்தையாகிய தசரத மகாராஜானுடைய வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், அசுரர்களை அழிப்பதற்காக சபதம் மேற்கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இதை எல்லாத்தையும் முடிக்கும் வரை அயோத்தி என்ன சொல்லக்கூடிய அந்த பட்டணத்துக்கு திரும்ப போகிறதே கிடையாது. அந்த காரியங்களை முழுமையா பூர்த்தி செய்த பிறகுதான் அயோத்தியாவுக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை ராமபிரான் மேற்கொண்டார். 2 விஷயம், தன்னுடைய தந்தையனுடைய வாக்கை காப்பாற்றணும் ஒண்ணு, இன்னொன்னு இந்த உலகத்தை காப்பதற்காக அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சபதமாக மேற்கொண்ட ராமன் அந்த சபதம் முடியும் வரை அயோத்தியா திரும்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரதமாக ஏற்றுக்கொண்டான் ராமன். அதே மாதிரி பரதன் என்ன பண்றான் பாருங்கோ,
தனக்கு அருகாமையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா அவன் எந்த விஷயத்தையும் அனுபவிக்கவே இல்லை. அனைத்து விஷயங்கள் என்ன இருக்கு, அவனுக்கு அருகிலே இருக்கு. இருந்தாலும் அவற்றையெல்லாம் அனுபவிக்கப் போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரதன் விரதமாக மேற்கொண்டான். ரெண்டு விஷயம். அவன் நினைச்சிருந்தா அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக முடிசூடின்னு இருக்க முடியும், பட்டாபிஷேகத்துக்கு ஏத்துட்டு இருக்க முடியும், ராஜ்யத்தை அனுபவிச்சிருக்க முடியும். ஆனா அவன் அதை செய்யவில்லை. ராமர் எப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டாரோ அதே மாதிரி பரதனும் ஒரு விரதத்தை மேற்கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பிரத்யட்சமா பார்த்தோம். அந்த சமயத்துல நீ என்ன செய்தா தெரியுமா? இந்த நீயும் அதே மாதிரி அவ மாத்திரமே விரதத்தை மேற்கொள்ளல, நீயும் தான் விரதத்தை மேற்கொண்டிருக்க. அப்படி நீ செய்தது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் பாதுகாதேவிடத்துல கேட்டு அதற்கு விடையும் கொடுக்கிறார். ராமனுடைய திருவடிகள் அப்படிங்கிறது பாதுகாதேவிக்கு மிகவும் பிடித்தமான பிரியமான ஒரு இடம். அப்படி உனக்கு பிடித்த பிரியமாக உள்ள அந்த இடத்தையே நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ துறந்தாய். எவ்வளவு பெரிய விஷயம்! பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா, சாதாரணமான விஷயமா? அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியே உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த திருவடியும் நீ துறந்து 14 வருடங்கள் இல்லையா, அவற்றையெல்லாம் துறந்து ஒரே இடத்துல இருந்து இந்த நாட்டை காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்தை நீ மேற்கொண்டாய். அப்பேற்பட்டவள்மா நீ அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவிய கொண்டாடுறார். யாரு? சுவாமி தேசிகன். என்ன ஸ்லோகம்? வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணா பிராப்தே சிராய பரதே பிரதமாசிதாரம் தியக்த்வா பதாவணி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்துவம் ஏ பதாவணி. எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, ததா ததானா அந்த காலத்தில், ரகுணாம் பிரதமே யாரு? ஸ்ரீ ராமனானவர், வீர நம சுரருடைய விரத சத்துருக்களை கொள்ளாமல் திரும்ப போவதில்லை அப்படிங்கிற ஒரு விரதத்தில் பிரணயினி ஆசை உள்ளவராக இருந்தார் இல்லையா? அதே மாதிரி பரதரானவர் சிராய அதிக காலம் அர்த்தம். சிராயன ரொம்ப காலம். ஆசிதாரம் விரதம், ஆசிதார விரதம் அதாவது விஷயங்கள் சமீபத்துல தான் இருக்கும். விஷயங்கள்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் அர்த்தம். அங்க அந்த விஷயங்கள் சமீபத்தில் இருந்தும் அருகாமையில் இருந்தும் அனுபவிக்கப் போவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரதனானவன் மேற்கொண்டான் பிராப்தை அடைந்த பொழுது. துவம் நீ விவிதான நம்ம வெவ்வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய விகாரான நம்ம சஞ்சாரங்களை, இப்போ பாதுகாதேவனுடைய பிரதானமான விஷயமே என்ன? சஞ்சாரம் போயிட்டே இருக்கணும். சஞ்சாரத்திலே இருந்துட்டே இருப்பா இல்லையா? ராமபிரான் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ராவனுடன் சேர்ந்து எம்பெருமானுடன் சேர்ந்து சஞ்சாரம் பண்றதுன்றது தானே பிரதானமான விஷயமா இருந்தது. அந்த விகாரான் சஞ்சாரங்களை விகாய விட்டு அபூர்வம் புதியதாக இருக்கக்கூடிய ஏகாசிகா விரதம் நம்ம ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய விரதத்தை அவர்த்தயத அவர்த்தயத நாம செய்தாய் அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். பாருங்க, இந்த பாதுகையானவள் ஒரே இடத்துல 14 வருஷம் இருந்தது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி ஆழ்வார் அவதரித்த முதல் திருநாட்டிற்கு எழுந்தருளும் வரையில் சலிக்காமல் அந்த திருப்புலியின் கீழே இல்லையா, அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே நம்மாழ்வார் அவ்வளவு காலம் எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லவா? ஏன்னா நம்மாழ்வார் வேற பாதுகாதேவி வேற அப்படிங்கிறது இல்லை. சுவாமி அத நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம எப்ப பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிக்க ஆரம்பிச்ச அந்த முதல் ஸ்லோகத்திலிருந்தே ஆரம்பிச்சு நம்மாழ்வார் வேற பாதுகாதேவி வேற ஆச்சாரியன் வேற அப்படிங்கிறதுலாம் காண்பிக்கிறதே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரியான திருஷ்டியில நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி இங்க ராமபிரான் ஒரு மாதிரியான விரதத்தை மேற்கொண்டான், பரதன் ஒரு மாதிரியான விரதத்தை மேற்கொண்டான். ஏ பாதுகாதேவி, நீயும் என்ன பண்ணிருக்க அப்படின்னாக்கா, பிரியமான உனது ராமனுடைய திருவடிகளை விட்டு
இந்த மாதிரியான ஒரு விரதத்தை நீ இந்த நாட்டை காப்பாற்றுவதன் பொருட்டு நீ விரதம் மேற்கொண்டாய். ஆழ்வார் நமக்காக எம்பெருமானுடைய திருவடிகளா விட்டுட்டு நம்மளெல்லாம் நல்ல கதி உன்னத கதியை அடைய செய்யணும் அப்படிங்கிற அந்த இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் நல்ல ஒரு கதியை அடையும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி திருப்புலியின் கீழே எழுந்திருந்தது மிகவும் ஆச்சரியம் அப்படிங்கிறதாக நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசிதாரம் தெக்வா பதாவணி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்துவம். அபூர்வம் அபூர்வநாம ஆச்சரியம் இத்தியர்த்தா அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா நமக்கு 156வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குற. தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 157. அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 157 என்ன ஸ்லோகம்? காக்குத்ஸ பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஷ்பந்ததாம் உபகதாம் முட்டிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முகுர் பரதஸ்ததானீம் சீதைர வீஜயத சாமர மாருதைஸ்துவாம். காக்குத்ஸ பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முகுர் பரதஸ்ததானீம் சீதைர வீஜயத சாமர மாருதைஸ்துவாம் அப்படிங்கிறது 150 தொடர் வரிசையில 157வது ஸ்லோகம். உயர்ந்ததான ரத்தினக்கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ராவனுடைய பிரிவை தாங்க முடியாம என்ன பண்ற, அப்பப்போ பாதுகாதேவிக்கு மயக்கமானது ஏற்படும். அது எதனால ஏற்படும்? சோகத்தால ஏற்படும். அந்த சோகம் எதனால ஏற்படுறது? ராமனை பிரிந்ததால ஏற்படுறது. ராமனுடைய திருவடிகளை பிரிந்ததால பாதுகாதேவி அந்த பிரிவை தாங்க முடியாம என்ன பண்றா, அப்பப்ப அவளுக்கு சோகமானது ஏற்படும். அந்த ஸ்லோகத்தின் மூலமா என்ன பண்றா, அவ அசையாம மௌனமா இருந்துடுறா இல்லையா, அந்த மயக்க நிலையானது ஏற்படுறது. அப்படி அவ என்ன பண்றா, அந்த சமயத்துல மௌனமா நீ அமர்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கிற சமயத்துல உன்னை சமாதானம் செய்வதன் பொருட்டு அப்படி மயங்கி மயங்கி விழக்கூடிய உன்னை இல்லையா பரதன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த சாமரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு அடிக்கடி குளிர்ந்த காற்றை அப்படியே வீசிண்டே இருந்தான். பரதாழ்வார் பாதுகாதேவிக்கு ஏன் சாமரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிண்டே இருந்தான் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருவடியை பிரிந்து வந்த பாதுகாதேவி சோகம் தாங்க முடியாம மயங்கின்றே இருந்தார் மாறியும் அந்த மயக்கத்திலிருந்து தெரிய வைப்பதற்காக பரதன் என்ன பண்றான், அந்த பாதுகாதேவிக்கு அருகாமையில் இருந்தே சாமரங்களை வீசிக்கொண்டே இருந்தான். அந்த காட்சியானது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் சுவாமி. அந்த பாதுகாதேவியின் மயக்கத்தை போக்கும்படியாக பரதன் என்ன பண்றான், அப்படியே சாமரம் வீசிண்டே இருக்கான். அப்படி வீசக்கூடிய அந்த சாமரத்திலிருந்து அடிக்கடி என்ன பண்றது, குளிர்ந்த காற்றை அந்த பாதுகாதேவி மேல் படும்படியாக செய்கிறார். அப்படி வீசியபடி அந்த பரதன் இருக்கான். இந்த காட்சி எனக்கு அப்படிதான் தோன்றது அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் நீங்க காண்பிச்சு கொடுக்கிறார். காக்குத்ஸ பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முகுர் பரதஸ்ததானீம் சீதைர வீஜயத சாமர மாருதைஸ்துவாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பாருங்க, இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன? 157வது பிரதிபதார்த்தம். ஏ மணிபாதரக்ஷே, உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே. பரதஹா, பரதஹா இந்த பரதனானவர் காக்குத்ஸ, காக்குத்ஸன் யார சொல்ற, ஸ்ரீ ராமனுடைய பாதன திருவடிகளை உடைய விரக, அந்த விரகனா பிரியறது, ராமனுடைய திருப்பாதங்களை விட்டு பிரிவதுன்னு அர்த்தம். அதுதான் விரக, பிரிவினாலே. பிரதிபன்ன, அப்படி அந்த பிரிவதனால அடையப்பட்டிருக்கக்கூடிய மௌனாம், மௌனம்னா பேசாமல் இருப்பது, மௌனமா சொல்றா இல்லையா, மௌனம்னா பேசாமல் இருப்பதை நீ இருந்துருக்க, பேசாமல் இருந்துருக்க. அப்படிப்பட்ட பேசாமல் இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நிஷ்பந்ததாம், அசையாமல் இருக்கிறது. இப்போ பாதுகை சஞ்சாரமே இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா, பரதன் கொண்டு வந்தான்,
அந்த சிம்மாசனத்துல அமர்த்திட்டான். அப்ப பாதுகையால எங்க நகர முடியும்? நகரவே முடியாது இல்லையா? அதனாலதான் நிஷ்பந்ததாம், அசங்காமல் இருப்பதை, உபகதாம் அடைந்திருக்கக்கூடிய அப்படி ஒரு நிலையானது இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிலையில துவாம் உன்னை ஆஸ்வாசையன்னிவ, சமாதானம் பண்ணுகிறவர் போல. ஆஸ்வாசம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாங்க உட்காருங்க கொஞ்சம் ஆஸ்வாசம் பத்திங்கன்னு அர்த்தம், களைப்பை போக்கி கொடுறதுன்னு அர்த்தம். அப்படி சமாதானம் பண்ணுகிறவர் போல சீதைஹி, குளிர்ந்திருக்கக்கூடிய சாமர மாருதைஹி, மாருதன காற்று, மாருதி வாயுபுத்திரன் சொல்றேன் இல்லையா, காற்றுன்னு அர்த்தம். அந்த காற்று எதன் மூலமா கிடைக்கிறது? சாமர மாருதைஹி, அந்த சாமரங்களின் காற்றுகளாலே முகுஹு முகுஹு, முகுமுகுனா அகேன் அண்ட் அகேன், புனப்புனகா அவர் என்ன பண்ணிட்டே இருக்கார்? பரதன் உனக்கு அருகாமையில் நின்று அந்த சாமரன்னு சொல்லக்கூடிய சாமர மாருதைஹி, அந்த காற்றை கொண்டு முகுஹு அடிக்கடி அவீஜயத வீசினார். இந்த காட்சி பார்க்கறது எனக்கு அப்படிதான் தெரியறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அழகா அங்க காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம் அது? காக்குத்ஸ பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முகர் பரதஸ்ததானி சீதைர வீஜயத சாமர மாருதை ஸ்துவாம் அப்படிங்கிறது 157வது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய தாத்பரியமான நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்லோகம் நம்பர் 158வது ஸ்லோகம். இந்த 158வது ஸ்லோகத்துல என்ன விஷயமானது சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஸ்லோகம் நம்பர் 158. யத்ர க்வசித் விகரதோபி பதாரவிந்தம் ரக்ஷ்யம் மயா ரகுபதேஹ இதி பாவயந்த்யா நிஸ்ஸேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜகதிதம் விததே பவத்யா. யத்ர க்வசித் விகரதோபி பதாரவிந்தம் ரக்ஷ்யம் மயா ரகுபதேஹ இதி பாவயந்த்யா நிஸ்ஸேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜகதிதம் விததே பவத்யா அப்படிங்கிறது பாதுகா சகசத்தினுடைய தொடர் வரிசையில 158வது ஸ்லோகம். என்ன அர்த்தம்னாக்கா, உயர்ந்ததான ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ராமன் என்ன பண்ணுவான்னாக்கா, எந்த இடத்துக்கு சஞ்சாரம் போனாலும் அவனது திருவடிகளை காக்கும் பொறுப்பு உன்னுடையது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ராமபிரான் எங்கெல்லாம் சஞ்சாரம் போறானோ அங்கெல்லாம் ராமபிரானுடைய திருவடியை காப்பாத்துறது அப்படிங்கிறது உன்னுடைய பிரதானமான காரியம், பிரதானமான பொறுப்பு. யாருடையது? உன்னுடையது அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் யாரிடத்துல சொல்றார்? பாதுகாதேவியின் இடத்துல சொல்றார். உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ராமபிரான் எந்த இடத்துக்கு சஞ்சாரம் செய்தாலும் சரி அவனது திருவடிகளை காக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது யாருடையது? உன்னுடையது இல்லையா? அப்படிங்கிறது தான் நீ சொல்லிட்டு இருக்க. அதை சொல்றதோட மாத்திரம் இல்லாம செயல்லையும் நடத்தி காமிச்சுட்டு இருக்க. எப்படின்னாக்கா, பாதுகாதேவி 14 வருடங்கள் அந்த அயோத்தியா பட்டணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் பாதுகாக்கல. இந்த லோகம் முழுக்க, உலகம் முழுக்க எந்த சமயத்துல பாதுகாதேவியானவள் ஆட்சி புரிஞ்சாலும் அப்போ என்ன நடந்ததுனாக்கா, விரோதிகளே இல்லாம இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய் போல அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற. எத்திர கொச்சித்து விகரதோபி பதாரவிந்தம் ரக்ஷம் மயா ரகுபதேஹே பாவயந்தா. ரகுபதேஹே ஸ்ரீராமனுடைய அவனுடைய இதை ரக்ஷம், ரக்ஷனா பாதுகாப்பது அப்படிங்கிறது அவளுடைய பொறுப்பு தானே அப்படிங்கிறதாக நினைச்சிட்டு
நிசேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜெகதிதம் விததே பவத்யா. இந்த ஜெகத் முழுக்க, இந்த உலகம் முழுவதும் இல்லையா, விரோதிகளே இல்லாமல் உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அங்க கொண்டாடுற. யார? பாதுகாதேவி. அதனுடைய தாத்பரியம் என்ன பாருங்க. ஏ மணிபாதரக்ஷே, உயர்ந்ததான ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, எத்திர கொச்சிது, எத்திர கொச்சினா எந்த இடத்தில், விகரதோபி, விகரதுனா சஞ்சரிப்பதுன்னு அர்த்தம், சஞ்சரித்தாலும், ரகுபதேஹே நம ஸ்ரீ ராமபிரானுடைய பதார விந்தம், நம்ம தாமரை போன்ற திருவடியானது, மயா என்னாலே ரக்ஷம், நாம என்னாலே காப்பாற்ற தகுந்தது, இதி இதினா என்று, பாவயந்தியா எண்ணுகின்ற, பவத்யா உன்னாலே, இதம் ஜெகது நம்ம இந்த உலகமானது, நிசேஷமேவ நம்ம மீதி இல்லாமலே, சொச்சமே கிடையாது, அப்படி நிஷ்கண்டகம். அப்போ ராமபிரான் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்றாலும் அங்கெல்லாம் அவருடைய திருப்பாதம் படக்கூடிய இடங்கள்ல முள்ளே இல்லாம இருந்தது. இங்க என்ன சொல்ல வர, முள் இல்லாதன்னு சொல்லும் போது சத்துருக்களே இல்லாததாக, விததே பண்ணப்பட்டது, ஒரு நிலையானது, எல்லாத்தையும் ஒன்ன நீ ஒரே இடத்துல சத்துருக்களே இல்லாம பண்ணிட்ட. அதே மாதிரி நல்ல ஆச்சாரியர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பெருமாடத்தை பிரீதியை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத தாத்பரியம். எப்படி வந்து ராமபிரானுக்கு அவருடைய பாதார விந்தங்களை காப்பாற்றுவதன் பொருட்டு பாதுகாதேவி என்ன பண்றா, இந்த லோகத்துல சத்துருக்களே இல்லாம பண்றாள். அந்த மாதிரி நல்ல ஆச்சாரியர்கள் என்ன பண்றானாக்கா, எல்லா ஜனங்களுக்கும் பெருமாடத்துல பிரீதியை உண்டு பண்ணுகிறார். அப்ப என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாதேவியானவள் சதா சர்வகாலம் எம்பெருமானுடைய திருவடியை தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவானது எப்படி இடத்துல இருக்கோ, அது மாதிரி நம்ம பத்தின, நம்ம ஜனங்களை பத்தின, மக்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஆச்சாரியன் சதா சர்வகாலம் அவருடைய சிந்தையில வச்சுட்டே இருப்பார். எப்படி வந்து நம்மளெல்லாம் நல்ல கதியை அடைய செய்கிறது அப்படிங்கிறதுக்காக பெருமாளிடத்துல சிபாரிசு பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட குணமுடையவள் ஆச்சாரியா அப்படிங்கிறதானது இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. எத்திர கொச்சிது விகரதோபி பதாரவிந்தம் ரக்ஷ்யம் மயா ரகுபதேஹே பாவயந்தியா நிசேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜெகதிதம் விததே பவத்யா அப்படிங்கிறது இந்த பாதுகா சகசத்துடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய 158வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம என்ன பண்ணோம், இந்த பாதுகா சகசில் இருக்கக்கூடிய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 156, அதே மாதிரி 157 அண்ட் 158. அது என்னென்ன ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். 156ல வீரவிரத பிரணயினி பிரதமே ரகூணாம் பிராப்தே சிராய பரதே பிரதமாசிதாரம் தெக்த்வா பதாவணி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா பிரதம் அபூர்வம் அபர்த்தயஸ்வம். 157 காகுத்ஸ பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முகர் பரதஸ்ததானி சீதைர வீஜயத சாமர மாருதைஸ்வாம். அப்புறம் 158 யத்ர க்வசித் விகரதோபி பதாரவிந்தம் ரக்ஷ்யம் மயா ரகுபதேஹே இதி பாவயந்த்யா நிசேஷமேவ சகசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜெகதிதம் விததே பவத்யா அப்படிங்கிற மாதிரியான 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம். இந்த ஸ்லோகமானது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம நடத்திருக்க வேண்டிய ஸ்லோகம். அன்றைய தினம் அவகாசம் இல்லாதனால அதற்கு பதிலாக இன்றைய தினம் நாம அந்த 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த அனுபவிச்சோம். தாசன் அவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதः. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు.